டேஸ்டியான தம் ஆலு பண்ணலாமா? அதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோலை உரித்து அதை ஃபோர்க் வச்சு குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் காரம்லாம் அதில் நல்லா போய் இறங்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அது ஊறினதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு அந்த உருளைக்கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை தாளித்து கொட்டிக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 பெரிய தக்காளியை அரைச்சி அதில் விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு தயிர் எடுத்து அதில் விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் கசூரி மேத்தியும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான தம் ஆலு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.